சார் 437 மார்க் சார். அம்மா வந்து இல்ல, அப்பா மட்டும்தான். அம்மா வந்து 5th படிக்கும் போதே இறந்துட்டாங்க பொண்ணு நீங்க தானே இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது? சார். என்னாச்சு அது? பஸ் வந்து நிக்கவே இல்லை, அதனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே ஓடி போய் பஸ் ஏறினேன் சார். ஏன் அப்போ அது பின்னாலே ஓடணும்னு தோணுச்சு? வீட்டை நான் தான் பாத்துக்கணும். இப்ப நான் தான் படிக்கிறதே சார் எங்க வீட்டுல. எக்ஸாம் எழுத முடியலன்னா அவ்வளவுதான் சார். பதட்டத்தோட தான் போய் பரீட்சை எழுதுனீங்க. என்ன ஏன்னா பிரச்சனை? கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன் சார். காட்சி பாருங்க. நிறுத்தாமலா போவேன்னு கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது. இப்ப இந்த வண்டியை துரத்தி பிடிச்சி ஏறி நினைச்சீங்களே, பரவாயில்ல போனா என்ன ஒரு ஆட்டோல போகலாம் அப்படின்னு நினைக்கலையா? காசு இது சின்ன ஏன்னா அந்த இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம்? நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தப்பு தானே பண்ணாரு. அவங்க வீட்லயும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. பேர் என்னம்மா? சுகாஷ். இந்த பேரே அழகா இருக்கு உனக்கு வச்சதுனால.